போடு போடு என்ன போய் தேவடியான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் தேவடியா நான் படிச்சுட்டு அடக்கமா அடக்கம் இப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ந்தேன் பொண்ணு நான் சுத்துறேன் பரிச்சை சுத்துறேன் ஊர் சுத்துறேன் தொழில் சுத்துறேன் காலம் சுத்துறேன் கோல் சுத்துறேன் சுத்துறேன் கையில சுத்துறேன் கரம்பு சுத்துறேன் மூட்டு சுத்துறேன் ஆடாத கம்மங்கத்திரே அதுக்கா பயப்படும் சிட்டுக்குருவி கேக்குற கேனியா இருந்தான்னா பாரு காத்துல பறந்து பழமை சொல்றாங்க. தக்காளி தோட்டம் இவ போட்டுங்கிற பழத்துல புச்சாலாம் வாட்டர் திரும்ப போயிச்சான்னு தேவடியா சொல்றாள். என்ன தேவடியான்னு தேவடியான்னு சொல்ல தகாது. மரியாதை ஒண்ணு ஏமா அப்படியே என்ன தேவடியான்னு சொல்றாளே தேவடியான்னு சொல்ல என்ன தகாது. ஏன் தெரியுமா? இந்த தேவடியாளுக்கு ஏற்கனவே நிச்சயமாச்சு. இந்த தேவடியால இன்னொருத்தர நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ண என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நிச்சயம் பண்ணதுக்கு முன்னாடி சொல்ல தேவையில்ல. நான் இந்த பையனை வச்சுக்கிறேன், அந்த பையனை வச்சுக்கிறேன், ஊர் பண்ணக்காரன் வச்சுக்கிறேன், ஊர் தலைவர் வச்சுக்கிறேன், கவுன்சிலர் மட்ட பசங்க நான் தான் வச்சுக்கணும் சொல்ல தேவை. முன்ன முதல்ல இந்த ஊருக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் சொல்லல. எவன்டா வச்சுக்கிறேன் யாரா சொல்லுங்கடா. கை தூக்குங்கப்பா. யாரா வச்சு நகர இந்த ஊர்ல நானே இல்லடா மணிமார் வந்து என் பிள்ளை எல்லாம் பார்த்தோம். மணிமார் இல்லையா புள்ளி கூட எல்லாம் வச்சுப்பாங்களா? ஐயோ இதான் மணிமாரம் போச்சு பேர் வச்சுட்டாங்க. நிச்சயம் பண்ண பிறகு அதன் பிறகு என் சுவாமி ரதத்துல பண்ணா ஓடியாது பின்னாடி எரிவு பேணி நேரம் ஓடாந்து பொண்ணுவோம். நான் சொல்றேன் செகண்ட் பெரிய வேலை நாயத்தை சொல்லட்டும். என்ன நான் ஐடியா நான் வந்து கல்யாணம் பண்ண வக்கு இல்லாது, எனக்கு கல்யாணம் பண்ண கெஜி இல்லாது, நான் தெரு சுத்தின பழம் சுத்தின ஆப்படி நான் காதல் பண்ண நான் வந்து கிடையாது. எங்க அம்மா வீட்டுல அரிசி ஊத்துற 50 ஏக்கரா பாய்து நோய் 100 ஏக்கரா தது பருப்பு கயிறு ஊத்துற 10 ஏக்கரா பாய்து எங்க அம்மா வீட்டுல நான் இந்த கம்யூனிட்டி பாட நான் லவ் பண்ணிட்டேன். ஆமா ஒண்ணு சொல்ல எவ்வளவு சொல்லிட்டு வரேன். அந்த பாட சொல்றேன். ஆம்பளையானுக்கு அப்பேற்பட்ட மரியாதை கொடுக்குற பொண்ணியோ குடும்பத்தை குத்து வேலைக்கு கணவனை சொல்லணும்னா கணவனை சொல்றது அது கேவலம். கேளு இந்த கதையை. எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம போட வசதி உள்ள வாய்ப்பானதான் தங்கச்சி கல்யாணம் கூட எங்க அண்ணன் ஆசை. நான் என்ன பண்ணிவிட்டேன், உலகத்துக்கு எம்பெருமனதான் திருமணம் செய்து கூட அடைய வேண்டும் மனசுல கோட்டை கட்டிட்டேன். ஆமா ஆமா ஒன் சைடு அவரு என்ன விரும்புறாரு கைத. ஆமா இதை அறிந்து எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, சிசுபாலனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு. யாருக்கு? சிசுபாலன் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு. நிச்சயதார்த்தம் பண்ண உடனே நான் போய் என்னரா கண்ணகத்தாயுது நாராயணா கோபாலா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பகவானை வேணும் ரதத்தில் அவரை வைத்துக் கொண்டு என்ன அழைச்சிட்டு போறாரு சிசுபாலன். சிசுபாலனுக்கு இந்த ஆளுக்கு சண்டை வந்தது. சரி நான் தான் இட்டு போட்டோம்பா, எனக்கு அக்கு இல்லை தொக்கு இல்லை, எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு கயிறு கிடையாது, எனக்கு கரும்பு கிடையாது, நான் வந்து வேற ஜாதியில பிறந்தவோம், எனக்கு பணம் கிடையாது, நான் தெரு சித்திரம் வந்துட்டேன், பியாகார் சித்திரம் வந்துட்டேன், வீடு வாசல் கிடையாது எனக்கு. அதனால நான் பண்ண எனக்கு கல்யாணம் பக்கு கிடையாது, அவங்களுக்கு பணம் கிடையாது, நகநட்டு கிடையாது. என்ன தான் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி இட்டு போறாங்களே, இவங்க ஆட்டி எனக்கு கூட பண்றல இந்த சம்சேரி இந்த தேவடியாலாம் அவன் என்ன பண்ணிருக்கணும், இட்டு மன இட்டு ஓடுத்தாலமா பின்னாடியே ஓடியாந்து அவனா கூட சண்டை போட்டு யாரை இட்டு வந்தது யார் நானா ஓடியாட்டா சித்திரம் ஓடியாட்டா காய் சித்திரம் ஓடியாட்டா அந்த ஆம்பளை துப்பா அந்த ஆம்பளை போய் துப்பு அந்த ஆம்பளை
மேல போய் தூக்கு சிசுபாலுக்கு யார் தெரியுமா?